கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த தெய்வீக ஆராதனையில் நாங்கள் காத்திருக்கும் போது இந்த மந்தையை பரலோகத்தின் தேவன் நீங்கள் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த தூதர்கள் பிரசன்னமாயிருக்கும் இந்த இடத்திலே தேவ தூதர்களுடைய வல்லமை மாத்திரம் வெளிப்பட, சத்ருவாகிய சாத்தானுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் கட்டுப்பட்டு இருக்க தேவ வல்லமை இப்பொழுது எங்கள் மத்தியிலே இறங்கி இந்த தொழுகை நேரத்திலே சமாதானமாய் கர்த்தர் வழிநடத்தியலும், சுகவீனமாய் இருக்கிற தாயார் திருமதி சுலோச்சனாவுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பலத்தினாலே நீர் அவர்களை நிரப்பும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். எரேமியா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம படித்துக் கொண்டிருந்தோம். எனவே கிறிஸ்துவானவர் அவருடைய பாரத்தை அங்கே சுமந்து, எனவே அவருடைய பாரத்தை அவர் சுமக்கும் வேளையிலே பரலோகத்தின் தேவன் பிதாவிற்கு முன்னிலையிலே அவர் மரிக்கிறவராக இருந்தாலும் சத்ருவாகிய சாத்தானின் பார்வையிலே அவர் ஜெயிக்கிறவராக இருக்கிறார். எனவே ஜெயம் பெறுவதற்கு ஏதுவாக கிறிஸ்து காயம் பெற்றிருந்தாலும் அவர் சகிக்க வேண்டிய அந்த பாரத்தை அவர் சுமந்ததினாலே அவர் ஜெயத்தை பெற்றார். எனவே தேவ ஜனமே, இன்றைக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்தில் சில நெருக்கடிகளை நாம் சந்திப்பது நமக்கு இயல்பானதாகவே இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை எங்கே கடந்து செல்கிறதாக இருக்கிறது? வேர் இஸ் அவர் ஹோப் இன் எம்ப்ளாய்மெண்ட்? நம்முடைய வேலை சம்பந்தமான காரியங்களில் நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? வேர் இஸ் அவர் ஹோப் இன் அவர் ஸ்டடீஸ்? நம்முடைய படிப்பு சம்பந்தப்பட்ட நிலைமையிலே நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? வேர் இஸ் அவர் ஹோப் இன் பிரேயர்ஸ்? நம்முடைய ஜெபங்களிலே நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறதாக இருக்கிறது? வேர் இஸ் அ ஹோப் இன் டைம்ஸ் ஆஃப் டார்க்னஸ்? இருள் நிறைந்த நேரத்திலே நம்முடைய நம்பிக்கை எங்கே உள்ளதாக இருக்கிறது? நம்ம பார்க்கிறோம், மேரி கியூரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரேடியோ ஆக்டிவிட்டி, அந்த கதிர்வீச்சு சம்பந்தப்பட்ட பாடங்களிலே மிகவும் தெளிவாக ஆய்வுகளை மேற்கொண்டு எக்ஸ்ரேஸ் மற்றும் ஸ்கேன்ஸ்லாம் அன்னைக்கு செய்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் கண்டுபிடித்தவங்க மேரி கியூரி. ஃபர்ஸ்ட் உமன் டு ரிசீவ் a நோபல் பிரைஸ், முதலாவது பெண்மணி, நோபல் பிரைஸ் வாங்குவதற்கான முதலாவது பெண்மணி. இன்னொரு பக்கத்தில் ஃபர்ஸ்ட் உமன் டு ரிசீவ் 2 நோபல் பிரைசஸ், 2 நோபல் பிரைஸ் வாங்கின பெண்மணியும் இந்த மேரி கியூரி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவங்க போலாந்து தேசத்தை சார்ந்தவர்கள். அதுக்கப்புறம் பிரான்ஸ் தேசத்திலிருந்து அவருடைய ஆய்வகத்தை செய்து அவங்க கண்டுபிடிப்பையும் செய்து வாழ்ந்து மரித்த ஒரு பெண்மணி. எனவே இவர்களுடைய நாட்களில் மனுஷனுடைய சரீரத்திற்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஏதுவான அந்த எக்ஸ்ரேஸ் இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிக்க தொடங்கினாங்க. 1890ஆம் ஆண்டுகளில் இந்த மேரி கியூரி இந்த தாக்கத்தினால, இந்த கண்டுபிடிப்பினால ஒரு சில தாக்கத்தை அவர்கள் சந்தித்திருந்தார்கள். எனவே அவர்களுக்கு நல்லா தெரியும், இந்த ரேடியோ ஆக்டிவ் ரேஸ்னால இவங்களுக்கு சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எழும்புன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எழும்பினாலும் அவங்க என்ன செய்யணும்? தன்னுடைய கண்டுபிடிப்பை இன்னைக்கு செய்வதனால எதிர்காலத்தில் இருக்கிறவங்க சில ஆய்வகத்தை செய்து தீமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதற்கான இந்த முழு மூச்சியான இந்த முயற்சியிலே அவங்க நிலை நின்றாங்க. 60 வயது அல்ல 60 வயதுகளில் எட்டியிருக்கும் போது இவங்கள் மரணத்தை சந்தித்தாங்க. எனவே மேரி கியூரி அவங்களுடைய கடைசி வாழ்நாட்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லலாம் பாரும்போது, she was attacked by many chronic disease, தொடர் பலவீனத்தினாலே அவங்க மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய கண்கள் எல்லாம் பார்வை இழந்ததாக இருக்கிறது. அதனுடைய ரைட்டர்ஸ் எழுதியிருக்கிறாங்க பாருங்க, அவங்க சுமந்த புத்தகங்கள் மற்றும் அவங்க பாக்கெட்ல இந்த பர்சஸ், வாலெட்ஸ், இது எல்லாமே அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியினுடைய நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை ஃபேஸ் பண்ணதுனால அதை யார் தொட்டாலும் அவங்களுக்கும் என்ன செய்யும்? அந்த இம்பாக்ட் இருக்கும். எனவே இந்த தாக்கத்தின் விளைவுகளை எல்லாத்தையும் அறிந்த போதிலும் இந்த அம்மா எதுக்கு கவனம் செலுத்துறாங்கன்னு சொல்லலாம் பாரும்போது, மனிதர்களுடைய நன்மைக்காக கவனம் செலுத்தினாங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது
பரலோகத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளாக நம்மை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். எனவே இன்றைக்கு அவர் நம்மை பார்க்கும்போது அவர் இன்றைக்கு இந்த பூமியில் எவ்வளவு அக்கறையோடு நம்மை பார்க்கிறவராக, எவ்வளவு கவனத்தோடு நம்மை பார்க்கிறவராக, எவ்வளவு தூரம் உன்னிப்பாக நம்மை பார்க்கிறவர்களாக, எவ்வளவு தூரம் நம்ம நல்லா இருக்கணும் என்ற பார்க்கிற பார்வையாக நம்மை பார்த்து கொண்டு இருப்பார். அதனாலதான் நம்ம மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே. என்ன சொல்லிருக்குது அடுத்து? நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எனவே நான் என் நான் என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்னைக்கு இந்த உலகத்துல நமக்கு என்ன நடந்தாலும் God is responsible for anything that happens for us this day. ஒவ்வொரு நாளிலும் நமக்கு என்ன நடந்தாலும் it is God who is responsible for anything. தேவனே அதற்கான பொறுப்பை ஏற்கிறவராக இருக்கிறார். எனவே இன்றைக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை பெற வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனமும் believe in your hearts that God is responsible for anything that happens in our life. God is responsible for any deals that crosses our life. தேவனே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வரக்கூடிய எந்த நன்மைக்கும் அல்ல எந்த தீமைக்கும் அவரே அதற்கான உரிமை உள்ளவராக இருக்கிறார். And God strengthens us by saying, fear not, for I am with you. அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குகிறேன். God is strengthening us because God's trust, His hope is said to be the living hope. அவருடைய நம்பிக்கை, அவர் வைத்திருக்கிற விசுவாசம் அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. தேவ ஜனமே, கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபம் பண்ணார். சொன்னார்ல ஆண்டவர் பிதாவானவர்கிட்ட, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, யாருடைய சித்தத்தின்படி ஆகட்டும், உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். God carries our consequences. தேவன் நம்முடைய விளைவை சுமக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பாடம் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே நாம் படிக்க போறோம். இரண்டாவது என்னன்னு சொல்ல பாரும்போது, Jesus stood as our defense. தேவன் நமக்கான ஒரு பாதுகாப்பாக நிற்கிறார். He is our defending champion. He is our defending king. நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு 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 இரட்சகராக அவர் இருக்கிறார். நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு ராஜாவாக அவர் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன சொல்லிருக்கிறாரு? ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனமானது என்றார். Why God should be our defender? Because of this. Our spirit is willing. நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய ஆவி கர்த்தரை தேட வேண்டும் என்று ஏவுகிறதாக இருக்கிறது. நம்முடைய ஆவி ஜெபத்திலே நேரம் செலவழிக்க வேண்டும் என்று நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கையை விதைக்கிறதாக இருக்கிறது. ஆனால் மாம்சமோ பாவத்தை விரும்புகிறதாக இருக்கிறதுனால மாம்சத்தினுடைய கிரியையான பாவமே நம்முடைய வாழ்க்கையிலே நீடித்திருக்கிறதாக இருக்கிறது. அப்ப பாவம் இருக்கிற இந்த வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியே அனுமதித்து விடுவாரான்னு சொல்ல வரும்போது இல்ல, God will not permit, and hence God is standing as a defender in our life. அப்ப பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகணும்னு சொல்லி வேதம் சொல்லுதே, ஆண்டவர் அப்படி சாக விட்டுருவாரா? இல்ல, ஆண்டவர் அந்த சாக வேண்டிய பாவிக்காக மரிக்கிற ஒரு பாதுகாவலராக அங்கே நிற்கிறார். எனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனமும் நம்ம வாழ்க்கையிலே கொஞ்சம் நிதானித்து யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், எத்தனை பாவங்களை நம்ம செய்திருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. ரகசிய பாவங்கள், தனிமையாய் செய்த பாவங்கள், மற்றும் ஒரு முறை செய்த பாவங்கள், தொடர்ந்து செய்யும் பாவங்கள் என்று சொல்லி பல பாவங்களை நாம் செய்தவர்களாக நாம் இருக்கிறோம். வேதத்திலே நாம் படிக்கிறோம், சத்ருவாகிய சாத்தான் லூசிபர் வானத்திலிருந்து தள்ளும் போது எத்தனை பங்கு தூதர்களை கூட கொண்டு வந்தான்? 1/3 பங்கு. 1/3 பங்கு அவன் கூட கொண்டு வந்தான். அம்மையார் இதை குறித்து எழுதும் போது எழுதுறாங்க, டிசைர் ஆஃப் ஏஜஸ்ல 687ஆம் பக்கத்திலிருந்து பார்க்கும்போது, அந்த 1/3 பங்கு கீழே விழுந்த தூதர்கள் எல்லாம் கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் ஜெபிக்கிற நேரத்துல எல்லா பிசாசும் அங்க இருக்கிறாங்க.
அந்த விழுந்து போன எல்லா தூதர்களும் அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருந்த அந்த அந்த விழுந்து போன தூதர்கள் பாவம் தொடங்கின நாள் முதல், அதாவது ஆதாமின் காலத்தில் பாவம் தொடங்கின நாள் முதல் இன்றைக்கு மனுக்குலத்தில் பிறந்திருக்கிற புதிதாய் இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய பாவத்தை கூட அந்த இடத்திலே கிறிஸ்து மேலே வைத்து அழுத்துகிறவராக இருக்கிறாங்க. And when Christ knelt down, he couldn't get up. எனவே இவ்வளவு பெரிய பாவ பாரத்தை அவர் சுமந்து முழங்கால் படிட்டு இருக்கிற வேலையில கிறிஸ்துவால என்ன செய்ய முடியல? எழுந்திருக்க முடியல. அவ்வளவு தூரம் அந்த பாவ பாரம். The burden is very heavy. எழுதிருக்காங்க பாருங்க, 687 பக்கத்துல Desire of Ages பத்தில அம்மையார் எழுதிருக்காங்க, in the supreme agency of his soul he came to his disciples with an yearning desire to hear some words of comfort. அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் சீசர்கள் இடத்துல வந்து எதிர்பார்க்கிறாரு, எனக்கு ஏதாவது ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவாங்க, எனக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடுப்பாங்க என்று சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சீசர்கள் இடத்துல எதிர்பார்க்கிறாரு. From those who he had so often blessed and comforted and shield in sorrow and dark distress. யார் இடத்துல எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லும்போது, இவங்களுக்கு தான் கவலை நிறைந்த நேரத்துல ஆண்டவர் ஆறுதலை கொடுத்திருக்கிறாரு, இவங்களுக்கு தான் ஆண்டவர் சுகவீனமான நேரத்துல சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, இவங்களிடத்துல வந்து ஆண்டவர் ஆறுதலுக்காக நிற்கிறார். And he longed to know that they were praying for him and for themselves. அவர் கேட்கணும்னு ஒன்னு வாஞ்சையா இருந்தார். எதற்காக என்ன சொல்லாம இருக்கும்போது, எனக்காக இந்த சீசர்கள் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப வாஞ்சியுள்ளவராக இருந்தார். பட் ஷாக்கிங், 689 பக்கத்துல, but when Savior was most in need of sympathy and prayers, அந்த மீட்பருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபம் அதிகமாய் வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த பாரத்தை சுமக்கிறார்களோ, அம்மையார் சொல்றாங்க, they were found, என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? நித்ரையா இருக்கிறாங்க. அதுல ஒரு வார்த்தை ஒன்னு சொல்லிட்டு பாருங்க, even Peter was sleeping. வேதமும் சொல்லுது, சாட்சியமும் சொல்லுது. ஏன் இந்த பேதுரு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, சொன்னார்ல, ஆண்டவரே யாரு உங்களை விட்டுட்டு போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? விட்டுட்டு போக மாட்டேன். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனமானது என்பது இதுதான். இன்னைக்கு நம்ம ஒரு செய்தியை கேட்கும் போது, என்னன்னாலும் நான் ஆண்டவரை என்று சொல்லி நான் நிற்பேன் என்று சொல்லி நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்து கிறிஸ்துவோடு ஒப்புரவாகி நம்மை அர்ப்பணித்து நான் கடன் சொல்கிறோம். ஆனா வீட்டுக்கு போனது எல்லாம் என்ன செய்யுது? டே பழசு தொடர். ஈவன் பீட்டர், பேதுரு கூட அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த நிலைமை இருக்கிறது. இயேசுவை நம்பி பின்னாடி போனா நம்ம யாரையும் அவர் கீழே விடுறவர் அல்ல. சங்கீதம் 23 எல்லாருக்குமே தெரிந்த சங்கீதம், மெய்ப்பனின் சங்கீதம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு ஆயத்தப்படுத்தி என் தலையை, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Jesus will never put us down. இந்த 5ஆம் வசனம் யாருக்கும் என்ன சொல்ல பாரும்போது, கிறிஸ்துவுக்கும், கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிற கிறிஸ்துவுக்கும். அங்கே ஒரு சத்துருக்கு முன்னாடி ஒரு போராடிட்டு இருக்கிறாரு. அந்த சத்துருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மீட்பருக்கும் இந்த மெய்ப்பனின் சங்கீதம் சொல்வது என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இந்த சத்துருக்கு முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், இந்த பாத்திரம் நிரம்பி வழியும். God will defend for us. எந்த நிலைமையில் இருக்கிறவர்களாக நாம் இருந்தாலும் தேவன் நமக்கான பாதுகாப்பாக இருக்கிறார். சங்கீதம் 18 நம்ம வாசிக்கும் போது இதை குறித்த நம்பிக்கையை நாம் அங்கே வாசிக்கிறவர்களாக நாம் இருப்போம். ஆங்கில பாடல் ஒன்று இருக்கிறது, In Christ alone my hope is found. He is my light, my strength and my song. And Christ is the cornerstone, the solid ground, firm through the fiercemen and drought and storm. சொல்லிட்டுறாங்க, கிறிஸ்துவே வெளிச்சமானவராக இருக்கிறார், என் பலனானவராக இருக்கிறார், என் பாடலாக இருக்கிறார். அவர் ஒரு திடமான ஒரு ஸ்தலமாக இருக்கிறார். பெரும் புயல்கள் எழும்பினாலும், நாசம் மோசங்கள் எழும்பினாலும், here in the love of Christ I stand. கிறிஸ்துவின் அன்போடு நான் நிற்கிறவராக நான் இருப்பேன். தேவ ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக பார்க்கக்கூடிய எந்த சிதைவின் அனுபவங்கள் நம்மை கடந்து வந்தாலும், Christ stands as a defender. கிறிஸ்து நமக்கான பாதுகாப்பு. Christ stands as our strength. கிறிஸ்து நமக்கான பலனாக நிற்கிறவராக இருப்பார். Christ stands as a light in darkness. ஒரு இருள் நிறைந்த சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்து நமக்கான வெளிச்சமாக பிரவேசிப்பார்.
And Christ stands as a solid rock. ஒரு நிலை தடுமாறின வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறார். Is our life is in control. நம்ம வாழ்க்கை நிலையுள்ளதாக இருக்கிறதா? நம்ம வாழ்க்கை நாம் விரும்புவது போல இல்லைனாலும் தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நம்ம வாழ்க்கை ஆண்டவரை பிரதானமாய் பார்க்க வேண்டிய இந்த வாழ்க்கையிலே கிறிஸ்துவினுடைய பங்கு எவ்வளவு சதவீதம் நம்முடைய இருதயத்துல இருக்கிறது? God is calling us. நீங்க ஆண்டவர் திரும்பவும் நம்மளை கூப்பிடுறார். நீங்க அவரிடத்திலே வருவதற்கு இன்றைக்கு மனதுடையவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் believe that God is your defender. இன்னைக்கு ஆண்டவர் இந்த சத்தத்தை உங்களிடத்தில் பேசும்போது இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கான பாதுகாப்பை செய்கிறவராக இருக்கிறதுனால இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்கும் போதே அவருடைக்கு நாம் கடந்து வருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேகமாக நம்ம கடந்து செல்லும் மூன்றாவது பாடம். ஓகே, மூன்றாவது பாடம். Jesus gives us the assurance. Jesus gives us the assurance. ஆண்டவர் நமக்கு உறுதி அளிக்கிறவராக இருக்கிறார். ஓகே, எல்லா வேதத்தை நம்ம எடுத்துக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நம் வேதத்தில் நாம் எடுத்து வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நம் வேதத்தில் நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிருக்கிறது பாருங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவர் என்ன செஞ்சான்? லூக்கா 22:43. அப்போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி என்ன செய்தான்? அவரை பலப்படுத்தணும். மூன்றாவது பாடம் என்னன்னு சொன்ன பாரும்போது be definite, be hopeful, be watchful, be in confidence and be with a firm heart. கிறிஸ்துவிற்காக நாம் நிற்போம் என்று சொன்னால் கிறிஸ்து நமக்காக நிற்கிறவராக இருப்பார். Desire of Ages page 694ல நம்ம பார்க்கும்போது அந்த சீஷர்கள் எல்லாம் நித்திரை செய்த வேளையில பரலோகத்திலிருந்து இறங்கினது யார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது தூதர்கள் இறங்கி வந்தார்கள். வந்த தூதர்கள் என்ன செய்தாங்களா? இங்கே பாவ பாரத்தை சுமந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிற மீட்பரை பார்த்த வேளையில என்ன செய்தாங்க? அவருடைய சாய்ந்து கிடக்கக்கூடிய அவருடைய தலையை திருப்பி நேரா வைத்து வானத்தை பாருங்க, look to the heavens. இப்போ உனக்கு உதவி தேவை, உனக்கு பலம் வேணும், look to the heavens. அதனால ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்ன செய்யணும்? என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். Look to the heavens, church. எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவருடைய உதவியை நம்ம ஏங்கி பார்க்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். எவ்வளவு தூரம் நம்ம சஞ்சலங்களை கடந்து வருகிறவர்களாக இருக்கிறோம். எவ்வளவு தூரம் ஏமாற்றத்தை கடந்து வருகிறவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய பலவீனத்தை கடந்து வருகிறவர்களாக இருக்கிறோம். குடும்ப கஷ்டத்தோடு இருக்கிறோம். பிள்ளைகளோட பிரச்சனையோடு இருக்கிறோம். பெற்றோர்களோட பிரச்சனையாக இருக்கிறாங்க. எந்த நிலைமையில இருந்தாலும் let's lift our eyes to the God. கிறிஸ்துவிலே நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இன்னைக்கு இந்த சபை எவ்வளவு இடுக்கமான நிலைமையை கடந்து வந்தாலும் சர்ச், let's lift our eyes to Jesus. மரண தருவாயில் இருக்கக்கூடிய இயேசுவுக்கும் கெத்செமனே தோட்டத்துல போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த அனுபவத்திலையும் தூதர்கள் வந்து செய்தது என்னன்னு சொல்ல வரும்போது அவரை பலப்படுத்தினாங்க. சாய்ந்து கிடக்கிற அவர் தலையை தூக்கி எடுத்து வானத்தை பாருங்க. Whenever we are in trouble, Christ people, தேவனுடைய பிள்ளைகளே தெரிந்து கொள்வது, எப்பெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்குதோ Christ is standing in heaven. கிறிஸ்து நமக்காக எழுந்து நிற்கிறவராக இருக்கிறார். Heaven is opened. நம்ம நம்ப வேண்டியது. The heaven is opened whenever we face troubles and afflictions. நம்ம எப்பெல்லாம் உபத்திரவத்தை சந்திக்கிறோமோ அப்பெல்லாம் பரலோகம் திறந்து இருக்கிறது. சில எக்ஸாம்பிள்ஸ் பாப்போமா? ஸ்தேவான் மரணத்தை சந்திக்க தருவாயிலே கல்லறியினால் சாகரவனாக இருந்தான். அப்போது அவன் மரிக்கும் வேளையில யார் எந்திரிச்சு நிற்கிறது? பிதாவானவர் எந்திரிச்சு நிற்கிறத ஸ்தேவான் பார்த்தான். பேதுரு குழப்பமோடு இருந்த வேளையிலும், பவுல் உபத்திரவப்படுத்தப்பட்ட வேளையிலும், யோவான் பத்மோ தீவுக்கு ஒரு அடிமையாக கடத்தப்பட்ட வேளையிலும் இவங்களுடைய உபத்திரவத்தின் மத்தியிலே பரலோகம் அவர்களுக்கு திறந்து இருந்தது. பேதுரு, பவுல், யோவான் ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமையான தரிசனத்தை பெற்றாங்க. சபைகளை அவங்க பலப்படுத்தினாங்க. உபத்திரவத்தின் மத்தியிலே பரலோகம் நமக்காக திறந்திருக்கிறது. வல்லமையான சத்தியங்களும் ரகசியங்களும் இன்னைக்கு ஆண்டவர் மூலமாக வெளிப்படுத்தும் போது அவங்க எல்லா சபைகளை பலப்படுத்துகிறவர்களாக இருந்தாங்க.
Jesus gives us the assurance that he will be with us. இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் அவர் நம்மோடு இருப்பார் என்பதற்கான நம்பிக்கையை நமக்கு விதைக்கிறவராக இருக்கிறார். 2016 ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதியிலே பாரிஸ்ல ஒரு தீவிரவாத தாக்குதல் ஒன்று நடைபெறுகிறது. இது சம்பவித்த பிற்பாடு அடுத்த வாரங்கள் வரும்போது அங்கே அஞ்சலி செலுத்துவதற்காக பூக்கள் மற்றும் மெழுகுவர்த்திகள் இதெல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே வைத்து கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறவர்கள் மற்றும் மௌனமாய் அங்கே அஞ்சலி செலுத்துகிறவர்கள் என்று சொல்லி திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. அங்க சிலர் என்ன வைத்திருக்கிறாங்கன்னு சொல்ல வரும்போது கிரீட்டிங்ஸ் வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே யார அவங்க இழந்து போனாங்களோ அவங்க இடத்துல இருக்கக்கூடிய மறக்க முடியாத அனுபவங்களை எழுதி அந்த இடத்துல ஆங்காங்கே வைத்து அதனை நினைத்து ஒரு நிமிஷம் அவங்களுக்காக துக்கித்து அங்கே ஜெபித்து கடன் செல்கிறவர்களாக பல கிரீட்டிங்ஸ் அங்கே எழுதப்பட்டுச்சு. அதுல ஒரு கணவர் அவருடைய மனைவி அங்க இலக்கு கொடுத்தார். மனைவி பிள்ளைகளை அங்க இலக்கு கொடுத்தாரு. இதோட அவருக்கு வாழ்க்கையில அவருக்கு என்று யாரும் இருக்க போறதில்ல, அவர் தனிமையாக விடப்பட்டிருக்கிறார். அந்த கணவர் எழுதியிருக்கிறார் பாருங்க, ஐ நோ ஷீ இஸ் டெட். எனக்கு தெரியும் அவள் மரித்து போனாள். பட் she is with me now. அவள் என்னோடு இருக்கிறாள். and she will be with me forever. அவர் எழுதியிருக்கிறாரு, அவள் என்னோடு சதா காலங்களும் என் கூட இருப்பாள். we will meet in the paradise. ஒரு பரதேசத்துல நானும் அவளும் சந்திப்போம், என் பிள்ளைங்களும் நாங்க சந்திப்போம். and you have no access to that place. அந்த இடத்துல நீ என்ன செய்ய முடியாது, வர முடியாது. தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த உலகத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அநேக உபத்திரவங்கள் இருக்குது. இந்த உபத்திரவத்தை பார்த்து இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் சொல்ல வேண்டியது என்னன்னு சொல்லாம பார்க்கும்போது நம்ம எல்லாம் சொல்லுவோம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்கிற நாள் சீக்கிரமாய் வரும்போது தேவ ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுகிற பிள்ளைகளே, இந்த உலகத்துல ஒருவேளை நமக்கு நேசிப்பவர்களை நாம் இலக்கு கொடுத்திருந்தாலும் there is coming a kingdom, ஒரு ராஜ்யம் ஒன்று வருகிறது. அந்த இடத்துல இன்றைக்கு பார்க்கக்கூடிய எதையுமே நம்ம பார்க்க போறதில்ல. அந்த நாளுக்காக நாம் ஸ்தோத்திரம் உள்ளவர்களாக நம்ம காத்திருப்போம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். Let us wait for God's descension from heaven to this earth. ஆண்டவர் அந்த பரிசுத்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நம்மை அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக சேர்த்துக் கொள்வதற்கு நாம் காத்திருப்போம். நாம் ஆயத்தப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். No hatred in heaven. பரலோகத்துல ஒரு அருவருப்பும் இருக்க போவது இல்லை. நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. Let's build our hope. Let's strengthen our hope. நம்முடைய நம்பிக்கையை நாம் பலப்படுத்துவோம். Let's be firm in the hope. இது ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. Because Jesus faced all our consequences. நாம் சந்திக்க வேண்டிய எல்லா விளைவையும் அவர் சந்தித்தாரு. And Jesus stood our defender. அவர் நமக்கான ஒரு பாதுகாப்பாக அவர் நிற்கிறவராக இருக்கிறார். And Jesus gives us the assurance. அவர் நமக்கான உறுதியளித்து வாக்குத்தத்தம் செய்தவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு கடன் செல்வோம். தேவன் நம்மோடு இருப்பாராக. ஜீவனுள்ள நம்பிக்கை நம்மேல் பிரவேசித்திருக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருப்பதாக. ஆமென். நாம் யாவரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் செய்வோமாக. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. தொல்லை மிகுந்திருக்கும் இந்த உலகத்தில் எல்லாம் இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கங்குலில் ஜோதியும் எங்களுக்கு கிடைப்பதற்கு ஏதுவாக எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே என்று சொல்லி ஜீவனுள்ள நம்பிக்கையோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்கிறோம். அன்பின் தேவனே, இந்த உலகத்தில் நாங்கள் எந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே, எங்கள் மேலே வந்திருந்த பாவத்தின் விளைவை எல்லாம் நீர் சுமந்தீர். ஆண்டவரே, எங்களுக்கான பாதுகாப்பாய் நீர் இருந்தீர். ஆண்டவரே, எங்களுக்கான உறுதியை நீர் தந்திருக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த செய்திக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துவண்டு போனவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் வேத வசனத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல எங்கள் கண்களை நாங்கள் பரலோகத்தின் தேவனும் பக்கமாக நாங்கள் ஏறெடுத்து பார்க்கும்போது எங்களுக்கான ஒத்தாசை நீ தந்தருளும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து வந்த இந்த 4 மாதங்களிலும் ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்ட நாட்களை சந்தித்தோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த வருஷத்தில் மீதமாய் இருக்கிற மாதங்களிலும் நாட்களுக்கும் ஆண்டவர் எங்களுக்கு நம்பிக்கையை தரும் பிரகாரமாக இந்த நாளிலே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று சொல்லி நாங்கள் காத்திருந்து கடந்து செல்கிற ஒவ்வொரு நாட்களிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் சுகவீனத்தை சந்தித்த
திருமதி சுலோச்சனா அவர்களோடும் ஆண்டவருடைய கரம் விசேஷமாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த ஒரு பெரிய விளைவுகளும் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் அவர்கள் பக்கபலமாய் இருந்து இந்த நாளுக்குண்டான சுகத்தையும் நன்மையும் நீங்க தந்தருளும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்கள் கடனாளிகளை மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானுடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனமும் தேவதூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளின் செய்தியை கேட்டு அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக, ஆமென்.